அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போற டாபிக் சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரூல் நம்பர் 5. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல ரூல் நம்பர் 1, 2, 3, 4 இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ரூல் நம்பர் 1, 2, 3, 4 இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரூல் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா புரியும். ஸோ இப்போ நம்ம ரூல் நம்பர் 5 எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். சரி, இப்போ சிம்பிள் எப்போதும் கொடுக்குற மாதிரி ரூல்ஸ் கொடுத்தாச்சு. இந்த சிம்பிள் என்ன ரூல் இருக்குதுன்னா ஆன் இருக்குது plus v1 plus ing. அதே நேரத்தில் verb 1 plus ing. ஸோ இந்த ஆன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமலே என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த சிம்பிள் இப்போ இந்த ரூல் கொடுத்துருக்கு, ரூல் நம்பர் 5. அடுத்தது காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா and at once and immediately and suddenly. ஸோ இன்னொரு வேர்ட் வரும் and suddenly. ஸோ அண்ட் சடன்லி அதுக்கு பதிலாக நீங்க இமிடியேட்லி ஆல்ரெடி நம்ம 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு அண்ட் சடன்லி அப்படிங்கிற வேர்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு வேர்டு தான் நீங்க என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் as soon as, when, no sooner did, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்ட் வரும், அதுக்கப்புறம் தான். ஸோ இன்னொரு வேர்டு அதுலேயே மிஸ் பண்ணியிருக்கோம், என்னன்னா while, WHILE, while. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஸோ அந்த வேர்ட்ஸ் போல இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொரார்லெஸ் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்து எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சிம்பிள் சென்டென்ஸ் என்ன, காம்பவுண்ட் என்ன, காம்ப்ளெக்ஸ்ல என்ன அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள 4 வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம், 4 கிளாஸஸ்லயும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனுடைய வீடியோஸ் இந்த கிளாஸினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இது கிவன் சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்கோம், the thief saw the police, he ran away. So இங்க பாத்தீங்கன்னா the thief subject, saw V2, the police object. So நமக்கு தேவை subject and verb. இங்க பாத்தீங்கன்னா subject அதுக்கப்புறம் V2. V2 அப்படின்னா past verb. இந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்லா past tense இருக்குது. ஸோ அதனால நம்ம past tense தான் ஒர்க் பண்ணணும், டென்ஸ் பொறுத்த வரைக்கும். சிம்பிள் சென்டென்ஸ்ல மாற்றும் போது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கறது இப்ப பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி கேள்வியா கேட்பாங்கன்னா, கம்பைன் த ஃபாலோயிங், அதாவது கம்பைன் the following two sentences into a single sentence using simple அல்லது காம்பவுண்ட் அல்லது காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 3 ஏதாவது ஒண்ணு கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த ரூல் நீங்க அப்ளை பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் verb, இங்கே சப்ஜெக்ட் verb 2 சென்டென்ஸ் இருக்கு. 2 சென்டென்ஸையும் மர்ஜ் பண்ணணும், கம்பைன் பண்ணணும். சரிங்களா? எப்படி கம்பைன் பண்ணலாம்னா சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா ஆன் அப்படிங்கிறது இருக்குது. சிம்பிள் சென்டென்ஸ் உடைய ரூல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கும்போது ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். சபார்டினேட் கிளாஸ்ல என்ன, மெயின் கிளாஸ்ல என்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பார்த்துக்கலாம். சோ ஆன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் V1 இருக்குது. ஆனா இங்க என்னன்னா V2 இருக்குது. சா அப்படிங்கிறது V2 பாஸ்ட் verb. ஆனா இங்க V1 இருக்குது. V1 கூட ing. எப்போதுமே பிரசன்ட் இருக்க கூட தான் நம்ம ing எடுக்க முடியும், பாஸ்ட் இருக்க கூட ing எடுக்க முடியாது. சோ இங்க இருக்கக்கூடிய பாஸ்ட் verb நம்ம பிரசன்ட் verb மாற்றணும். சோ சி சாவுடைய பிரசன்ட் verb என்னன்னா சி. இப்ப நமக்கு சி கிடைச்சிருச்சு, இது V1. சோ இங்க என்ன கொடுத்துருக்குன்னா பிளஸ் ing. சி கூட பிளஸ் ing சேர்க்கணும். சி சி. இந்த சீயிங் அப்படிங்கிற வேர்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கணும். சரிங்களா? சோ இதுதான் ரூல். இதை நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய உங்களுக்கு கேட்பாங்க. இப்ப நம்ம சீயிங் எடுத்தாச்சு. இப்ப இந்த ஆன் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆனுக்கு அப்புறம் நம்ம சி அப்படிங்கறத எடுக்கணும். சோ இங்க என்ன இருக்குதுன்னா ஐஎன்ஜி இருக்கு ரூல். ஆன் சீயிங் சேர்த்து எழுதணும். ஆன் சீயிங் அதாவது பார்க்கும் போது, பார்த்ததால். சோ இந்த மாதிரி மீனிங் வரும். மோஸ்ட்லி உங்களுக்கு இது வந்து டைமிங் அதுலதான் இருக்கும், அதாவது அந்த நேரத்தில், அந்த சமயத்தில், அந்த சூழ்நிலையில். சோ இந்த மாதிரி மீனிங் வரும். சோ ஆன் சீயிங் த போலீஸ், சோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், வெளியாச்சு. சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் ஹீர் பாத்தீங்களா, சப்ஜெக்ட். இது யார் அப்படின்னா ஹீப் இருக்காங்களா இவங்க. சோ இந்த ஹீங்கிற ப்ரொனவுன் அப்படிங்கிறது தெரியும், சப்ஜெக்ட்டுக்கு மாற்றாக கொடுக்கறதா ப்ரொனவுன். ஆனா இங்க ஆல்ரெடி சப்ஜெக்ட் இருக்குது. சப்ஜெக்ட் நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ் மாற்றும் போது மிஸ் ஆகுது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ப்ரொனவுன் பதிலாக நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் எடுக்கணும். யார் போலீஸ பார்த்ததும் ரன் பண்றாங்க, சரி அதாவது ஓடி போனாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தீஃப் தான். ஆன் சீயிங் த போலீஸ், ஹீக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும், த தீஃப் அப்படிங்கிற வேர்டே எழுதணும், சப்ஜெக்ட் எழுதணும். த தீஃப். மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே அப்படியே எழுதிக்கலாம். பாஸ்ட் டென்ஸ்
ஸ்டார்டிங் வித் பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் நம்ம என்ன பண்ணணும், எழுதி முடிக்கணும். ஸோ இப்போ இந்த ரூல் பாருங்க, ஆன் சீயிங் த போலீஸ் த தீப் ரேன் அவே. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த கிராமர் பொறுத்த வரைக்கும் இது 9th 10th 11th 12th அப்புறம் பிஏ அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். ஸோ கண்டிப்பா ஸோ இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்றாங்க, அவங்க தான் படிக்கணும். லைக் எனிபடி கேன் ஸ்டடி, எனிபடி கேன் லேர்ன் தீஸ் ரூல்ஸ். ஸோ தீஸ் ரூல்ஸ் ஐம் ஷியர் தட் இட் டெஃபினெட்லி ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் who are preparing for competitive examinations, who are doing their graduation, who are studying in their school. So எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் இருக்கும். சரிங்களா, அதான் நல்லா கவனமா பாத்துருங்க. அண்ட் சீயிங் த போலீஸ் த தீஃப் ran away. இப்போ இந்த இடத்துல நீங்க ஆனுக்கு பதிலாக நீங்க சீயிங் த போலீஸ் த தீஃப் ran away அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டா தான் எனக்கு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா ரூல் நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிள் ஆன் பிளஸ் V1 பிளஸ் ING அல்லது verb 1 பிளஸ் ING. ஸோ இதான் ரூல். ஸோ இப்போ நம்ம சிம்பிள் ஒர்க் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கம்பேரிங் த ஃபாலோயிங் டூ சென்டென்சஸ் இன்டு சிங்கிள் சென்டென்ஸ் யூசிங் சிம்பிள் சென்டென்ஸ் ஆர் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். சில நேரத்தில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த சென்டென்ஸை கொடுக்காம இதை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆன் சீயிங் த போலீஸ் த தீஃப் ran away கொடுத்துட்டு பிராக்கெட்ல டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் சென்டென்ஸ் இன்டு காம்பவுண்ட் அல்லது காம்ப்ளெக்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் வந்து கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர்ஸ் கரெக்டா என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ இப்போ நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சிம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியாச்சு. இது புரியல அப்படின்னா நீங்க இதை கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். அடுத்தது காம்பவுண்ட் பாக்குறோம். காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் செகண்ட் சென்டென்ஸ் ரெண்டு பேருக்கும் இன்பிட்வீன்ல வருவாங்க. இந்த ரூல் பொறுத்த வரைக்கும் சில ரூல்ல உங்களுக்கு மாறும். ஸோ இந்த ரூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பிட்வீன்ல வருவாங்க. மோஸ்ட் அதாவது பெரும்பாலான சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு இன்பிட்வீன்ல வரும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் சொன்ன மாட்டாங்க, ஏக்கும் சிக்கும் இந்த சி தான் வந்து யாருன்னா காம்பவுண்ட். இவங்க தான் ஏஎஸ் என்ன பண்றாங்க, கனெக்ட் பண்றாங்க. ஸோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது இணைப்பு வார்த்தை அப்படிங்கிறத காம்பவுண்ட். சரி, இப்போ காம்பவுண்ட் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் கிளாஸ். ஸோ சபார்டினேட் கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மெயின் கிளாஸ் எடுத்தாலே போகலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. பாருங்க, அந்த தீப் சாத போலீஸ் பார்த்தீங்களா, இது இந்த ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த ஃபுல் ஸ்டாப் பதிலாக நீங்க அண்ட் அல்லது அண்ட் அட்வான்ஸ் அல்லது அண்ட் இமீடியட்லி அண்ட் சடன்லி அப்படின்னு போட்டு நீங்க சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சிம்பிள் கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஆன்சர் எழுதுறேன். போலீஸ். ஸோ இதெல்லாம் அப்படியே நீங்க எழுதிக்கலாம், மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. thief saw the police. அதுக்கப்புறம் and சரிங்களா, இமீடியட்லிங்கிற வேர்டு எடுத்துக்கலாமா, எதுனாலும் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இமீடியட்லி அண்ட் சடன்லி அந்த வேர்டு என்ன பண்ணிக்கலாம், எதுனாலும் எடுத்துக்கலாம் நீங்க. அண்ட் இமீடியட்லி இதுக்கு வந்து நீங்க கமா யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா, ஏன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அதுக்கப்புறம் அண்ட் இமீடியட்லி காம்பவுண்ட் வேர்டு வருது பதிலா. ஸோ கமா யூஸ் பண்ண வேண்டாம். he ran away இந்த இடத்துல நீங்க he தான் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த தீப் அப்படி சொல்லி சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு மாற்றம் நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்றோம், he ran away. ஸோ இப்படி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் எழுதிக்கலாம், இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ ஒண்ணு நினைக்கலாம், சார் இப்படி கொடுத்தாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா ஆன் சீயிங் சொல்லி கொடுத்தீங்கல்ல, கொஞ்சம் முன்னாடி சிம்பிள் சென்டென்ஸ் எழுதிங்கல்ல. ஸோ இப்படி கொடுத்தா என்ன பண்ண அப்படின்னா இதை நீங்க இதுக்குதான் என்ன பண்ண, இந்த ரூல் வந்து நீங்க படிக்கணும். இந்த ரூல் நீங்க வந்து இப்போ ஆன் சீயிங் வந்துச்சுன்னா இந்த காம்பவுண்ட் தான், அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ இந்த ரூல் தெரிஞ்சாலும் நீங்க என்ன பண்ண முடியும், இது வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். நீங்க திரும்ப ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து ரூல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரூல்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சு. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம காம்பவுண்ட் பார்த்தாச்சு. இப்போ இந்த அண்ட் இமீடியட்லி அப்படிங்கிறதா காம்பவுண்ட் வேர்ட். இந்த அண்ட் இமீடியட்லி பதிலா நீங்க அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் அட்வான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் சடன்லிங்கிற வேர்டு யூஸ் பண்ணா நான் சடன்லி இதில் மென்ஷன் பண்ணேன். சடன்லி அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணிக்கலாம் நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம காம்பவுண்ட் பார்த்தாச்சு, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சபார்டினேட் கிளாஸ் பிளஸ் மெயின் கிளாஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோர் தென் 1 2 அல்லது 3 சபார்டினேட் கிளாஸஸ் 1 மெயின் கிளாஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ரூல். இப்போ காம்ப்ளெக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் இப்போ as soon as when why no sooner date அதுக்கப்புறம் டாட் அதுக்கப்புறம் then இது வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து as soon as அப்படின்னா அந்த நேரத்தில் விரைவில் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். சொல்லிட்டேன், இது வந்து உங்களுக்கு டைம் கொடுத்து வரக்கூடிய ரூல். நம்மளுடைய சிச்சுவேஷன், சூழ்நிலை, நேரம், அதுக்கு தகுந்தாப்ப எனக்கு வரக்கூடிய இந்த ரூல். ஸோ நீங்க அதை தமிழ்ல மீனிங் பார்க்கும் போதே உங்களுக்கு
அந்த டைம் குறித்து வரக்கூடிய ஆன்சரா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா as soon as the thief saw the police. as soon as the thief saw the police. அப்ப யார பாக்குறாங்க? சோ thief வந்து போலீஸ பாக்குறாங்க. as soon as the thief saw the police. சோ இதுக்கப்புறம் நீங்க கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து காம்பவுண்ட் கிடையாது, உங்களுக்கு வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால நீங்க கமா யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரே சென்டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு as soon as the thief saw the police. அதுக்கப்புறம் என்ன பண்ணா நீங்க he அப்படிங்கறத எடுக்கணும். ஏன்னா இந்த thief இருக்க சப்ஜெக்ட்க்கு மாற்றா நீங்க சொல்லணும்னு எடுக்கணும். he ran away. as soon as the thief saw the police, he ran away. அவன் thief வந்து போலீஸ பார்த்த உடனே அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பக்கமா போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்றது. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டு இது வந்து டைம் மென்ஷன் பண்ணி வரக்கூடிய ரூல் நம்பர் 5. ஸோ அதனால நீங்க இதை பார்த்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் ஷீட் தான். நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸசைஸ் அல்லது ஒர்க் ஷீட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ரூல் நம்பர் 5 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இன்னும் சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிப்போம் அடுத்த கிளாஸஸ் நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.